ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீ எந்த சடங்கு செய்யக்கூடாதுன்னு ஈஸ்வரி ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால ஒன்றுமே பண்ண முடியலை. எல்லாமே என் மருமக இல்லை என் மக தான் பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரி அடித்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் தள்ளியே நிற்கிறாங்க. நேற்று வந்தவன் இந்த பழனிசாமிலாம் பக்கத்தில் நிற்கிறான். அப்படி பழனிசாமி உரி அழுகுறாங்க. அவங்க அம்மா சொந்த பந்தம் எல்லாம் வந்துடுறாங்களா. அப்படி பாரு எப்படி பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு இப்போ கூட கேவலமாக ஒரு மனசாட்சியே இல்லாமல் பாக்கியத்தை திட்டிகிட்டு தாங்க இருக்காரு கோபி. ஆனால் அங்கே ஈஸ்வரி சும்மா விடலை. மரியாதையை போட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சடங்கு எல்லாத்தையுமே நம்ம பாக்கியா தான் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பாக்கியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. நல்லா சீம சடங்கு செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாரும் ஒன்று அழுகிறாங்க. உண்மையிலே ஈஸ்வரி இறந்துருந்தா கூட இப்படி அழுதுருக்க மாட்டாங்க. இவர் எல்லாருக்குமே நல்லவராக இருந்தவரா. அதனால் அவ்வளோ பேரும் துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருமே சாப்பிடவே இல்லை. எல்லாரும் சோகவே உருவாக உட்காந்துருக்காங்க. கோபி அம்மா அம்மாங்கிறாரு. டேய் என் மூஞ்சில் முழிக்காதடா, அதான் உன்னை விரட்டிட்டேலாம், அப்புறம் என்னடா உன்னை விட்டுட்டோம், ஏதோ பார்க்க வைக்க இருந்த, அதோட முடிஞ்சு போச்சு. நீ யாரோ நாங்கள் யாரோ. இல்லைம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ வாமா, நீ ஏமா கவலைப்படுற, நீ ஏன் கூட வாமா, நான் பார்த்துக்கிறேம்மா. தோரா என்னை கூட்டி கூட என்ன பண்ணுவீங்க, குழப்பள்ளியில் உங்கள் அம்மா உன் பொண்டாட்டி போட்டா, இப்போ நீ ஒரு குழப்பள்ளியில் என்ன போடுறதுக்கா? அம்மா அன்னைக்கு ஏதோ தப்பாக நடந்து போச்சுமா, இன்னமும் நான் அப்படி செய்ய மாட்டேம்மா அப்படிங்கிற, வாயை மூடிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே மனசே சரியில்லை. போய் வேகமாக போய் இப்படி தடபுடன்ட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த செல்ஃபில் இருந்த ஒரு டைரி கீழே விழுகுது. என்ன அது டைரி விழுகுதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அவர் எழுதுகிற டைரி அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றாங்க. பாக்கியா இங்கே பாரு உன் மாமாவோட டைரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா செலியன் எலியும் எடுத்துகிட்டு இங்கே கொண்டாங்க நான் பார்க்குறேன். செலியன் கேட்குறான், குடும்ப பாட்டி அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அப்படியே எழுதியிருக்காரு, மருமக பாக்கியாவை பற்றி தாங்க அதிகம் எழுதியிருக்காரு. என் பொண்ணு, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தால் கூட இப்படி பார்த்துருக்க மாட்டா. நீ அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தால் பாக்கியலட்சுமி வயிற்றில் தான் நான் பிறக்கணும், பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை கேட்டுட்டு ஐயோன்னு அழுகிறாங்க பாக்கியா. என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிள்ளை இருந்ததே நான் மறந்துட்டேன். அந்த பிள்ளை பாவம் பாக்கியா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நண்பன் மகன் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சு அவள் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. ஒரு நாள் கூட அவள் வாழவே இல்லை. அதாவது 4 பிள்ளை பெற்றிருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் 4 பிள்ளையும் ஏதோ கடமைக்கு பிறந்தது. அவள் சந்தோஷமாக புருஷனோட காதலை அனுபவித்து வாழ்ந்ததே இல்லை. அவன் அப்படி கைப்பிடிச்சி ஒரு கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போனதில்லை, ஆசையாக எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல. ஏதோ நம்ம கட்டி வச்சுட்டோங்கிற பேருக்கு 4 பிள்ளையை பெற்றான், அவ்வளோதான். மற்றபடி பாவம் என் பிள்ளை, என் மருமக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அப்படி இப்படின்னு சோகமாக உருக்கமாக எழுதியிருக்காங்க. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு சோகம் வரவே கூடாது. இந்த 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஐயோ பாவம், 2 பையனும் ஒரு பொண்ணு, 3 பிள்ளை பிறந்திருக்கு. 3 பிள்ளையை விட்டுட்டு போக எப்படித்தான் இவனுக்கு மனசு வருதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனாலும் என் பாக்கியா எங்களை கட்டி காத்தா, அவன் போனாலும் பரவாயில்லன்னு எங்களோட அவ்வளோ இதாக இருந்தா. அவன் வாழ்க்கை இனிமேல் இப்படியே போயிடக்கூடாது. அதனால் என்னோட வீடு, நான் சேர்த்து வச்ச மிச்ச பணங்கள் எல்லாம் ஊரில் இருக்கிறது அம்புட்டையுமே நான் பாக்கியா பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர், சமுதாயம், உலகம்னு பார்த்து என் பாக்கியா இந்த ஜென்மம் ஒரு பிறவி தான் மனுஷனுக்கு, இன்னொரு பிறவி இல்லவே இல்லை. அப்படிங்கையில் இந்த பிறவியில் அவள் வாழ்கிற வாழ்க்கை வாழாமலே போகக்கூடாது. அந்த பாவம் என்ன சேரக்கூடாது. அதனால என் நண்பனான அவனோட மகன் பழனிசாமிக்கு என் மருமக கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அவள் மாட்டேன்னு சொல்கிறாளே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலே. கடவுளே நீங்களே சொல்லுங்கள். அவள் வாழவே இல்லை தானே. பழனிசாமி விரும்புகிற மாதிரி தான் தெரியுது. பாக்கியா விரும்பாட்டி கல்யாணம் பண்ணி அவள் சந்தோஷமாக வாழணும். இந்த 3 பிள்ளைங்களோட பழனிசாமியோட என் மருமக வாழ்ந்தா என் ஆன்மா சாந்தி அடையும். பாக்கியா நீ நிறைவேற்றியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாகுறாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. என் நண்பனோட ஃபோட்டோக்கெல்லாம் இதில் இருக்குன்னு. அந்த ஃபோட்டோவை பார்த்தா கரெக்டாக பழனிசாமி அப்பா, பாக்கியத்தோட அப்பா, கோபியோட தாத்தா எல்லாருமே அதில் இருக்கிறாங்க. என்ன இது, கோபியோட அப்பா இருக்கார். 3 பேரும் பழனிசாமி அப்பாவும் எல்லோரும் 3 பேரும் ஒன்றா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. என்ன அம்மா அப்படின்னு சொல்லி, பாட்டி என்ன பாட்டி இது, பழனிசாமி அப்பாவும் நம்ம அப்பா தாத்தாவும் ஒன்றா இருக்கிறாங்க, எனக்கே தெரியாதுப்பா, அவங்களாம் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க சின்ன வயசில் அப்படிங்கிறாரு. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பாக்கி அத்தை நம்ம மாமா இப்படி எழுதுனப்பனால நடக்க முடியாது, நான்லாம் தயவு செஞ்சு அவர் ஆசையை நிறைவேற்ற முடியாது, நீங்கள் எதுவும் என்னை கேட்டுறாதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல, தயவு செஞ்சு என் புருஷன் ஆத்மா சாந்தி அடையணுமா, சொன்னா கேளுமா, நீ அந்த பழனிசாமி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருமா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. உடனே அங்கே இருக்கிற கோபி துடிக்கிறாரு. நினச்சேன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு, எனக்கு தெரியாதா, ஆச்சு வாய முடுறா, இன்னமும் உனக்கு இந்த மாதிரி கெட்ட புத்தி இல்லையாடன, விடவே மாட்டியா. பாக்கியா எதுவும் சொன்னாலா, உங்கள் அப்பன் செத்து போனவருடா, தெய்வமாக இருக்கவர், அவர் எழுதி வச்சிருக்கிறது, அந்த ஆசையை நிறைவேற்றுறதாண்டா என்னோட வேலை, இனிமே இதில் நான் முழு மூச்சா விடுவேன். பாக்கியா நீ சம்மதம் சொல்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு
வேணாம், ஒன்று வேணாம், மாத்திரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் கட்டிலே அவர் படுத்த இடத்துல நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு போய் படுத்துக்கிறாங்க. இங்கே கோபி வந்துட்டு எப்படி கல்யாணம் பண்ணுவான்னு பார்க்குறேன், சொத்து பூரா ஓம்பேல எழுதி மயக்கி அழுதழுத நீல்கனி பிடிச்சே வாங்கிட்டேடி அப்படின்னு திட்டிவிட்டு பார்ப்போம்டி எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு அப்படின்ட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பழனிசாமி பாக்கியாவும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாக்கியா வாழாத வாழ்க்கை இனிமேல் வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சமுதாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் பாக்கியா அப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதானா வாழாமே என்னங்கிறத கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.